ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு புது ட்ராமாவை தான் பார்க்க போகிறோம். உண்மையாகவே வேற லெவலில் இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சில மர்மமான காட்சிகள்லாம் காட்டிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் ஏன்டா நடக்குது, இவங்கெல்லாம் யாரா, எப்படா இப்படிலாம் எல்லாருக்குமே தெரியுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கும். அப்போது நடுவில் பார்த்தீங்கன்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த கதையே கொஞ்சம் கொஞ்சம் புரிய வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த அளவுக்கு இந்த கதை முழுக்க ஒரு மாதிரி மர்மமாக எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பாங்க. நமக்கு ஒன்றுமே புரியாது, பயமாக இருக்கும். ஒரு லைட் ஷாப் இருக்கு, அதை சுற்றி நடக்கக்கூடிய சில மர்மமான விஷயங்களை வச்சு தான் இந்த கதையை முழுக்க முழுக்க நகரும். நீங்க கதையை மட்டும் பாருங்க, போக போக சஸ்பென்ஸ்லாம் தாங்க முடியாம நீங்களே இந்த கதை முழுக்க கண்டினியூவா பார்த்துருவீங்க. ஸ்டோரிகளை போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டாவிலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும் இந்த வீடியோ. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம இந்த வெறித்தனமான ஸ்டோரிக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆஃபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒருத்தன் ஒரு பஸ்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கான். அப்புறம் திடீர்னு எந்திரிக்கிறான். அவனோட ஸ்டாப் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா பஸ்ஸை விட்டு கீழே இறங்கி போகும்போது அந்த ஸ்டாப்ல ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்க ஒரு பொண்ணு கொஞ்சம் பார்க்கவே ஸ்ட்ரேஞ்சா இருக்கா. அவ வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா. யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு மாதிரி பார்த்துட்டு போறான். அப்புறம் கட் பண்ணா அடுத்த நாள் மறுபடியும் இதே மாதிரி இங்க வந்து இறங்குறான். அதே இடத்துல அதே பொண்ணு மறுபடியும் உட்காந்துட்டு இருக்கு, அதே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு. இன்னைக்கு பார்த்தா கையில ஏதோ சூட் கேஸ்லாம் வச்சிட்டு இருக்குது. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளை கண்டுக்காம போலான்னு பார்க்கும்போது அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த பெஞ்ச்ல கையை வச்சு டக்கு டக்குன்னு அடிச்சிட்டு இருக்கா. இவனுக்கு அதை பார்க்கும்போது ஏதோ மர்மமா தோணுது. இருந்தாலும் அதுக்கு மேல அவகிட்ட எதுவுமே பேசாம அங்கிருந்து போறான். இப்போ மறுபடியும் அடுத்த நாள் வரான், அதே இடத்துல மறுபடியும் அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. ஸோ இதை பார்க்கும்போது இவனுக்கு ஒரு மாதிரி டவுட்டா இருக்குது. ஏதோ காணாம போயிட்டாங்க போல அப்படின்னு யோசிச்சுட்டு, எங்க உங்களுக்கு என்னாச்சு, நானும் ஒரு 2 நாளா பார்த்துட்டே இருக்கேன், நீங்க இங்கேயே உட்காந்துட்டு இருக்கீங்க, நீங்க ஏதாவது தொலைஞ்சிட்டீங்களா என்ன, உங்களோட ரிலேட்டிவ் நம்பர் யாராவது இருந்தா சொல்லுங்க, இல்ல உங்க ஃபோன் நம்பர் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கால் பண்ண பார்க்கும்போது அவ அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு, அம்மா நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா, அட ஆமாங்க நான் 2 நாளா உங்களை இங்க தான் பார்த்துட்டு இருக்கேன், அதனால தான் இப்போ உங்ககிட்ட கேட்கறேன், உங்க நம்பர் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அவ அப்படியே ஒரு மாதிரி மறுபடியும் கேட்கறா, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஐயா இவ ஏதோ பைத்தியமா இருப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாத்தீங்கன்னா அவன் அங்கிருந்து பயந்து ஓடிடுறான். இப்ப அடுத்து 4வது நாள் வரான். மறுபடியும் பாத்தீங்கன்னா அவன் அங்கதான் உட்காந்துட்டே இருக்கான். மழை வேற பயங்கரமா கூட்டிட்டு இருக்குது. ஐயோ மேடம் என்ன ஆச்சு உங்களுக்கு, இன்னும் வரைக்கும் நீங்க வீட்டுக்கு போகவே இல்லையா, இங்கே தான் உட்காந்துட்டு இருக்கீங்களா, அட உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நானாவது உங்களை கூட்டு போய் விடுறேன், இல்லைன்னா இந்த கொடையை பிடிச்சுக்கோங்க, என் வீடு பக்கத்துல தான் இருக்கு, நான் கூட போயிருவேன், நீங்க வீடு வரைக்கும் போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கொடையை கொடுக்கும்போது, ஆனா எனக்கு தான் யாருமே இல்லையே, என்ன உங்களுக்கு தெரியும்ல, ஆமா மேடம் தெரியும், நான் ஒரு 3 நாளா பார்த்துட்டு தான் இருக்கேன், சரி ஓகே இப்போ உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் கூட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு யாருமே இல்ல, வேணா நான் உங்க வீட்டுல வந்து தங்குறேன் அப்படின்னு சொல்லும்போது இவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொடையை பிடிச்சு கூட்டு போறான் அவனோட வீட்டுக்கு. ஸோ அவன் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்ல தான் தங்கி இருக்கான் போல. ஸோ டோரை ஓப்பன் பண்ணிட்டு அவன் உள்ள போகும்போது இவன் உள்ள வராம ஏதோ பேய் மாதிரி நின்றுகிட்டு இருக்கா. இதை பார்க்கும்போது இவனுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குது. ஏங்க பயம் கொடுத்துறீங்க, உள்ள வாங்க அப்படின்னு சொல்லும்போது இடிலாம் வேற இடிச்சிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அவளும் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவா அந்த பெட்டி இழுத்துட்டு உள்ள வரா. அப்படியே கதவும் மூட இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. இந்த ஐசியூ வார்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது ரொம்பவே கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லாமே வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல அந்த பேஷண்ட்ஸ் எல்லாத்தையுமே பாத்துக்கிறதுக்கு ஒரு 4-5 நர்ஸ் டீம் இருக்காங்க. அதுல ஒருத்தங்க பாத்தீங்கன்னா ரொம்பவே சீனியர் வயசானவங்க. இப்போ அவங்க கிட்ட வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய ஜூனியர் நர்ஸ் எல்லாருமே வந்து கேக்குறாங்க, மேடம் வாங்க நம்ம போய் கொஞ்சம் சாப்பிட்டு வரலாம், ரொம்ப பசியா இருக்குது அப்படின்ற மாதிரி கூப்பிடும்போது அந்த சீனியர் நர்ஸ் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து எப்பயுமே வேலை மட்டும் தான் முக்கியம், இந்த மாதிரி நேரத்துல இப்படி எல்லாம் போய் சாப்பிடலாம் மாட்டாங்க. ஸோ இருந்தாலும் ஒரு 3 நர்ஸ் வந்து விடாம கேட்டுட்டே இருக்காங்க, மேடம் ப்ளீஸ் மேடம் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய இன்னொரு 4வது நர்ஸ் வந்து, மேடம் நீங்க போயிட்டு வாங்க, நான் வந்து மானிட்டரை செக் பண்றேன், யாருக்காவது ஏதாவது ஆச்சுன்னா நான் உடனே உங்களுக்கு கால் பண்றேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களாம் அனுப்பி விட்டுறாங்க. ஸோ இந்த நர்ஸோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யங். இப்போ இவங்க மானிட்டரை பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது அங்கே இருக்கக்கூடிய எல்லா பேஷண்ட்டோட ஹார்ட் பீட் எல்லாமே கரெக்டாக இருக்கா, யாருக்காவது கொஞ்சம் கம்மியாக இருக்கா இல்லை அதிகமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்துட்டு இருக்கா. அந்த டைம்ல திடீர்னு அந்த ஐசியூ வார்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்கான். இவளுக்குன்னா ஒரு மாதிரி உண்மை புரியல. சார் என்ன பண்றீங்க, இது ஐசியூ வார்டு, நீங்க பாட்டுக்கு பெர்மிஷன் இல்லாமல் உள்ள வந்திருக்கீங்க, அவன் ஃபர்ஸ்ட் நீங்க யாரு அப்படின்ற மாதிரி கேட்டே இருக்கும்போது அவன் பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாம அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். அப்போ யாரோ ஒருத்தரோட பேரை சொல்லி அவன் எங்க இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஸோ அப்படி கேட்கும்போது டக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஐசியூல இருந்த ஒரு பேஷண்டோட இதய துடிப்பு நிக்கிற மாதிரி தெரியுது. ஸோ உடனே பாத்தீங்கன்னா அங்க சாப்பிட போனாங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணிட்டு இவ வேகமா போயிட்டு அந்த பேஷண்ட்க்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பாக்குறா. ஸோ அங்க போய் பார்த்தா ஆக்சிஜன் மாஸ்கே கலந்து கிடக்குது. அப்புறம் எப்படியோ எல்லாருமே வந்து பாக்குறாங்க, அவங்களே மேனுவலா கொஞ்சம் ஆக்சிஜனை பம்ப் பண்ணி அவங்களோட ஃபேஸ்ல அடிக்கிறாங்க. அந்த பேஷண்ட்டும் அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லாம உயிர் பொழைச்சிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த சீனியர் நர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே இப்படி கூட்டு போன அந்த டைம்ல தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, கொஞ்சம் விட்டுருந்தா அவர் இறந்தே போயிருப்பாரு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கோவம் இருக்கு. ஸோ இப்படி நடக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல்ல. ஸோ இந்த ஹாஸ்பிட்டல்லையும் இங்க வேலை பார்க்கக்கூடிய இந்த நர்சஸ் எல்லாருமே கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல ஐசி வார்டுக்குள்ள வந்துட்டு போயிருப்பார்ல, அவரை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு நைட்டு இன்னொருத்தனை காட்டுறாங்க. இவன் பாத்தீங்கன்னா தூங்க முடியாம கதறிட்டு இருக்கான். ஐயோ பயங்கரமா குளிருதே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா வெளியில ஏதோ ஒரு டாக் வேற கத்திக்கிட்டே இருக்குது. இவனுக்கு ஆல்ரெடி குளிரா வேற இருக்குது, அதனாலே தூக்கம் வரல. இதுல இந்த டாக் கத்துறது வேற இவனுக்கு ரொம்பவே இரிட்டேட்டா இருக்குது. அப்படியே வெளியே
போயிட்டு ஜன்னல் கிட்ட கத்திட்டு இருக்கான். அறிவு கிட்ட நாயை வந்தேன்னு வச்சுக்கோ, ஏன் உன் கழுத்து எடுத்து போட்டுருவேன், ஒழுங்கா கம்முன்னு இரு அப்படின்ற மாதிரி கத்துறான். ஏன்டா நாய் கிட்ட போய் நாய் மாதிரி கத்துனீங்கன்னா அதுக்கெல்லாம் என்ன புரிய வாடா போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இவனையும் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் யாரெல்லாம் நோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேனோ அவங்க எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் மர்மங்கள் நிறைஞ்சது. ஸோ அதனால தான் அடுத்து உங்களுக்கு பார்க்கும்போது குழப்பம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இப்போவே நோட் பண்ண சொல்றேன். இப்போ கட் பண்ண இன்னொரு பக்கம் நைட்டு ஒரு லைட் ஷாப்பை காட்டுறாங்க. அந்த இடத்தோட ஓனரை நம்ம வான் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இவன் எப்பயுமே நைட் ஆனால் கண்ணாடி போட்டுட்டு தான் இருப்பான். அதுவும் இல்லாமல் இவனோட கடை எப்பயுமே ஓப்பனில் இருக்கிறதும் நைட்டு மட்டும்தான். அப்போ அங்கே ஒரு கஸ்டமர் வராரு. அவர் வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு பல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவனும் அந்த பல்ப் எடுத்து கொடுக்குறான். அதுக்கு காசும் வாங்கிட்டு அவன் அனுப்பி விட்டுறான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு கஸ்டமர் வராங்க. அது வேற யாரும் இல்லை, நம்ம ஸ்டார்டிங்கில் அந்த ஐசி வார்டில் பார்த்துருப்போம்ல, திடீர்னு ஒருத்தன் உள்ள வந்திருப்பான், அவனே தான். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஏன் அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாம் நோட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன்னு. ஸோ அப்படி அவன் உள்ள வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய பல்ப் எல்லாத்தையுமே ஒரு மாதிரி பார்க்குறான். அப்போ அந்த ஓனர் வான் இருக்கான்ல, அவனும் கேட்குறான், சார் உங்களுக்கு என்ன வேணும், என்ன மாதிரியான பல்ப் வேணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அவன் எதுவுமே பேசாமல் அப்படியே ஒரு மாதிரி மூஞ்ச பார்த்துட்டு அங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தன் இந்த லைட் ஷாப்புக்கு வரான். அவன் யாருன்னு ஞாபகம் இருக்குல்ல, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தூங்க முடியாம ஏதோ ஒரு நாய் கத்திட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுகிட்ட போய் கத்திட்டு இருந்திருப்பான்ல, அவனே தான். ஐயோ என்ன இவ்வளோ பல்ப் இருக்குது, நைட்டு நேரம் இந்த மாதிரி ஒரு பல்பு கடையை பார்க்கறது ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பல்பை டச் பண்ண போகும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடைக்காரன் வான் இருக்கான்ல, அவன் போட்டு இந்த கண்ணாடி ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகுது. அதனால உடனே நீங்க தொடாதீங்க, எதையுமே இங்க இருக்கிறத தொடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்னங்க சொல்றீங்க, பல்பு கடை தானே வச்சிருக்கீங்க, தொடக்கூடாதுன்றீங்க, அதாவது உங்களுக்கு என்ன பல்ப் வேணும்னு சொல்லுங்க, அதை நானே எடுத்து கொடுக்குறேன், ஆனா இங்க இருக்க எதையுமே நீங்க தொடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவனும் அப்புறம் பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறான். இந்த சேம் டைம்ல பாத்தீங்கன்னா அடுத்து நைட்டு ஓப்பன்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலை காட்டுறாங்க. ஏதோ ஸ்பெஷல் கிளாஸா இருக்கும் போல. அப்படியே இடியெல்லாம் இடிச்சிட்டு மழை வேற பயங்கர ஹெவியா பெஞ்சிட்டு இருக்குது. அப்போ ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப அதுல இருக்க ஒரு பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கா மத்த 3 பேர்கிட்ட, உங்களுக்குலாம் ஒரு கதை தெரியுமாடி, நம்மளோட ஸ்கூல்ல ஒரு பொண்ணோட ஆவி இருக்குது. என்னடி சொல்ற, ஏன் பயம் கொடுத்துற நைட்டு நேரம்? இல்லடி நிஜமா தான் சொல்றேன், நம்ம எல்லாரோட கிளாஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பெஞ்ச் எப்பயுமே காலியா இருக்கும், அதை நீங்க நோட் பண்ணிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெஞ்ச் காலியா தான் இருக்குது, இந்த மாதிரி தான் எல்லாரோட கிளாஸ்லயும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்படியே மத்த 3 பொண்ணுங்க நடுங்கிக்கிட்டே பாக்குறாங்க. அப்படின்னா இந்த பொண்ணு வந்து இறந்து போயிட்டாளா, அவ ஆவியா சுத்திட்டு இருக்காளா இப்ப நம்மளோட கிளாஸ்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஆமா அப்படின்ற மாதிரி இவ ரொம்ப பயங்கொடுத்துற மாதிரியே பேசிட்டு இருக்கா. இந்த சேம் டைம்ல மறுபடியும் பாத்தீங்கன்னா அந்த லைட் ஷாப்பை தான் காட்டுறாங்க. இப்போ மறுபடியும் அங்க வந்து யாரோ ஒருத்தங்க பல்ப் வாங்குறதுக்காக வராங்க. அவங்க நல்லா ஹைட்டா இருக்காங்க, பயங்கரமா ஹேர்லாம் வச்சுக்கிட்டு. இந்த லேடியை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ உள்ள வந்துட்டு அவளும் ஒரு பல்பத்தோட ட்ரை பண்ணும்போது மறுபடியும் பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு சொல்ற மாதிரி தான் நம்ம லைட் ஷாப்போட ஓனர் வான் சொல்றான், இங்க பாருங்க நீங்க எதையுமே இங்க வந்தா தொடக்கூடாது, உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க, அதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ ஒரு மாதிரி பார்த்துட்டு எதுவுமே பேசாம அங்கிருந்து போயிடுறா. ஆனா அவ போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பல்ப் வந்து ஒரு மாதிரி ஃபுல்லா எரியல, நடுவுல ஒரு பகுதி மட்டும் லைட்டா அணைஞ்ச மாதிரி இருக்குது. அதை வச்சு பார்த்தா இவ வந்து ஏதோ கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சான ஆள் போல அப்படின்ற மாதிரி நமக்கு தோண ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் ஸ்கூல் முடிஞ்சு அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே இப்போ வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. அப்போ நடுவுல ஒரு சந்தை பாக்குறாங்க. அது வந்து ரொம்பவே டார்க்கா இருக்கும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய யாருமே எந்தவித லைட்டையும் ஆனே பண்ண மாட்டாங்க. ஸோ அதை பார்த்துட்டு மறுபடியும் அந்த கதை சொன்னிச்சில்ல அந்த பொண்ணு, அவ மறுபடியும் இன்னொரு கதையை சொல்றா, இந்த இடத்துல ஒரு பேய் இருக்கடி, அதுதான் லைட்ஸை வந்து ஆன் ஆகவே விட மாட்டேங்குது, நான் சுத்திட்டு போனா கூட பரவாயில்லப்பா, நான் தனியா போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மத்த 3 பேரும் பாத்தீங்கன்னா ஓடி போயிடுறாங்க பயந்துகிட்டு, ஒரு பொண்ணை தவிர. ஏன்னா அவ அந்த வழியே தான் போய் ஆகணும் போல தன்னோட வீட்டுக்கு. ஸோ ஒரு வழி இல்லாம ஒரு மாதிரி ஃபிளாஷ் லைட் அடிச்சுக்கிட்டு அவ பாட்டுக்கு போயிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து யாரோ ஒருத்தங்க அவளை ஃபாலோ பண்ணி வர மாதிரியே இருக்குது. அவளும் பயந்துகிட்டே பின்னாடி முன்னாடியும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கா. அப்போ ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அவளுக்கு பின்னாடி தூரமா யாரோ ஒருத்தங்க நடந்து வர மாதிரி இருக்குது. ஸோ பயத்துல என்ன பண்றதுனே தெரியாம இவ வேகமா ஓட ஆரம்பிக்கிறா. அங்கதான் பக்கத்துல லைட் ஷாப் இருக்கும் போல. அப்படியே ஒரு மாதிரி பதட்டத்தோட உள்ள வரும்போது இன்னைக்கும் பயந்துட்டு தான் வரியாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வான் கேட்கிறாரு. ஆக்சுவலா இவங்க 2 பேருக்கும் ஆல்ரெடி ஒருத்தங்க தெரிஞ்சிருக்கும் போல. இந்த பொண்ணோட பேரை நம்ம ஜோ அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்புறம் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு ஜோ இருக்கால, அவளுக்கு எப்பயுமே வந்துட்டு இந்த வான் சாக்லேட் கொடுப்பாரு. ஸோ அதே மாதிரி இப்பயும் ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு என்னமா என்ன கலர் வேணும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது, நான் எப்பயுமே ஒரே கலர் தானே எடுப்பேன், எனக்கு அந்த மஞ்சள் கலரே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா. சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த பேப்பரையும் ஒரு மாதிரி மடிச்சு வச்சிட்டு இருப்பா. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இவர் கேட்கிறாரு, ஏமா எப்பயுமே உன்னோட அம்மா கூட தான் இருக்கேன்னு சொல்ற, உன்னோட அப்பா எங்க தான் இருக்காரு? அட அது ஏன் அங்கிள் கேட்குறீங்க, என்னோட அப்பா நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனாராம், ஆனா இப்போ வரைக்கும் ரிட்டர்ன் வரவே இல்லை, அவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, அவரோட ஞாபகமா என்கிட்ட இருக்கிறது ஒண்ணு தான், இந்த ட்ரெஸ்ல போட்டிருக்க அந்த பேட்ச் மட்டும் தான். ஆமா அங்கிள், நீங்க நைட்டு முழுக்க இந்த கடையை ஓப்பன் பண்ணி தான் வச்சிருப்பீங்களா? அதுவும் இல்லாம ஏன் எப்ப பாரு நைட்டு கூட கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க? அதுவாமா, நைட்டு நேரம் இந்த மாதிரி ஒரு லைட் ஷாப் வச்சிருந்தா நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணும்ல, அதுவும் இல்லாம இவ்வளவு லைட் இருக்கக்கூடிய இந்த இடத்துல நான் வெறும் கண்ணோட எப்படி இருக்கிறது, அதனால தான் எப்பயுமே கண்ணாடி போட்டுட்டு இருக்கேன். ஓ அப்படியா, அப்படின்னா காஃபியை குடிச்சு நீங்க நைட்டு முழுக்க தூங்காம கடையை பாக்குறீங்க போல. ஆனா அங்கிள், நான் ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு வரும்போது எனக்கு ஆதரவா இருக்கக்கூடியது ஒரே ஒரு கடை உங்களது மட்டும்தான். ஏன்னா நான் இந்த சந்து வழியா வீட்டுக்கு போகும்போது இந்த இடமே முழுக்க இருட்டா இருக்கும். அந்த வழியா வந்துட்டு போகும்போதெல்லாம் யாரோ ஒருத்தங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு போற மாதிரியே இருக்கும் அங்கிள். உங்க கடைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் சேஃபா உணர்வேன் அப்படின்னு சொல்லும்போது இவனும் இந்த இடத்துல கொஞ்சம் சீரியஸா பேச ஆரம்பிக்கிறான். இங்க பாருமா, எல்லாரையுமே பார்க்க முடியாது. நான் எதுக்காக
சொல்றேன்னா, இந்த மனுஷங்கள்ல ஒரு சில பேரால மட்டும்தான் ஒரு சில டிஃப்ரெண்டான பீப்புள்ஸை பார்க்க முடியும். ஒருவேளை அந்த மாதிரி டிஃப்ரெண்டா அமானுஷ்யமா இருக்கக்கூடிய மனுஷங்களை உன்னால பார்க்க முடியும். அந்த மாதிரியான பவர்ஸ் உங்ககிட்ட இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஆனா அங்கிள் அவங்க பார்க்கறதுக்கு நார்மலான மனுஷங்க மாதிரியே இருந்தாங்கன்னா அவங்கள நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அவங்க பார்க்கறதுக்கு நார்மலான மனுஷங்க மாதிரியே இருந்தாங்கன்னா அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு நீ அவங்க எல்லாரையுமே ஒத்து பார்க்கணும். அப்படி பார்த்தினாலே யார் நார்மலான மனுஷங்க, யார் டிஃப்ரெண்டான மனுஷங்க அப்படின்னு சொல்லி தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த இடத்துல இவன் ஒரு சில விஷயங்கள்லாம் நினைச்சு பார்க்கறான். அது என்னன்னா, இவனோட லைட் ஷாப்க்கு ஒரு சில பேர்லாம் வந்துட்டு போயிருப்பாங்கல்ல, அதுல ஃபர்ஸ்ட் வந்தவன் மட்டும்தான் நார்மலான ஆளு. அதுக்கப்புறம் ஒரு லேடி கொஞ்சம் ஹைட்டா வந்திருப்பாங்கல்ல, அவங்க அந்த இடத்த விட்டு வெளியே போகும்போது இன்னும் ஹைட்டா இருப்பாங்க. அந்த கதவையே இடிக்கிற மாதிரி கொஞ்சம் கீழே குனிச்சிட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த நாய் குலைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கத்திட்டு வந்தான்ல, அவன் பாத்தீங்கன்னா உடம்பு முழுக்க ஏதோ பனிக்கட்டியாகி ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருப்பான். அதனால தான் அவன் அந்த பல்பத்தோட வரும்போது இவனோட கண்ணாடியும் ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்ல அந்த ஐசியூ வார்டுக்குள்ள வந்துட்டு போனவனும் இங்க வந்திருப்பான்ல, அவனோட மண்டையில இருந்து ஏதோ மண்ணா கொட்டிட்டு இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அந்த 3 பேருமே கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சான ஆட்கள். அவங்களுக்குள்ள ஏதோ கொஞ்சம் பவர்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே இவன் நினைச்சு பார்த்துக்கிட்டே இந்த ஜோன்ற பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருக்கான். இது மாதிரி தான் இந்த உலகத்துல நார்மலான மனுஷங்களும் இருப்பாங்க, கொஞ்சம் அமானுஷ்ய சக்திகள் இருக்கக்கூடிய மனுஷங்களும் இருப்பாங்க. நீ நல்லா அவங்கள உத்து பார்த்தீங்கன்னா தெரியும் யார் நார்மலான மனுஷங்க, யார் அமானுஷ்யமான சக்தி இருக்க மனுஷங்கன்ட்டு. என்ன அங்கிள் சொல்றீங்க? சரி, ஒருவேளை நான் அந்த மாதிரி அமானுஷ்யமா இருக்கக்கூடிய மக்களை பார்த்தா என்ன பண்றது? பாத்தீங்கன்னா அவங்கள பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிரு. ஏன்னா அந்த மாதிரியான மனுஷங்க எல்லாருமே ரொம்பவே ஆபத்தானவங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப பயம் கொடுத்துற மாதிரி பேசுறான். இவ்வளோ அது எல்லாத்தையுமே கேட்டுட்டு சரி ஓகே அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறா. அப்படி அவ போனதுக்கு அப்புறம் அவ ஒரு மஞ்சள் கலர் சாக்லேட் சாப்பிட்டுட்டு அதோட காகிதத்தை கூட ஒரு மாதிரி மடிச்சு வச்சிருப்பாள்ல, அதை எடுத்து இவன் பாத்தீங்கன்னா வேற ஒரு பாக்ஸ்ல போடுறான். ஸோ அதே மாதிரி அவ டெய்லியுமே வந்து இப்படி சாப்பிட்டு கொடுப்பா போல அந்த காகிதத்தை. அதை இவனும் ஒரு மாதிரி சேர்த்து வச்சுட்டே இருக்கான். இப்போ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங்ல காட்டியிருப்பாங்களா ஒரு சீனு, அதை வந்து கண்டினியூவா காட்டுறாங்க. அந்த பஸ் ஸ்டாப்ல ஒரு பொண்ணு இருந்திருப்பா, அவளை கூட ஒருத்தன் பார்த்துட்டு வீட்டுக்கெல்லாம் கூட்டு வந்திருப்பான்ல. இப்போ அந்த பொண்ணுக்கு அவன் டவல் கொடுக்குறான் துடைக்கிறதுக்கு. அது அவளும் வாங்கி தொடச்சிட்டு அந்த டவலை கொடுக்கும்போது இவன் ஒரு மாதிரி பயத்தோடய அந்த டவலை வாங்கிட்டு உள்ள கொண்டு போய் வைப்பான் பாருங்க. அந்த டைம்ல தான் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கறான். அது என்னன்னா, அவ கொடுக்கும்போது அவளோட கையில இருக்கக்கூடிய நகங்கள் எதுவுமே அதோட பிளேஸ்ல இல்ல, அதுக்கு பதிலா மாத்தி கைரேகை இருக்கக்கூடிய அந்த பக்கம் இருக்குது. அதை நினைச்சு இவன் ஒரு மாதிரி யோசிக்கும் போது தான் அவனுக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகம் வருது. அது என்னன்னா, அவ பஸ் ஸ்டாப்ல இருக்கும்போது இவன் அவளை கண்டுக்காம போயிருப்பான். அப்போ டப் டப்னு ஒரு சவுண்ட் கேட்டே இருந்திருக்கும்ல, அந்த சவுண்டை கூட அவ இந்த நகங்களை யூஸ் பண்ணி தான் பண்ணிருக்கா. இப்பதான் அது எல்லாமே அவனுக்கு ரியலைஸ் ஆகுது. ஐயோ, இவ சாதாரண பொண்ணு கிடையாது, ஏதோ பேயா இருப்பா போல, நான் வேற தெரியாம வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயந்துகிட்டே ரிட்டர்ன் வந்து அவளை மறுபடியும் பார்க்கும்போது இந்த பக்கம் இவ சூட்கேஸை கையில வச்சிருந்திருப்பாள்ல, அதை அப்படியே ஓபன் பண்றா. உள்ள பார்த்தா நிறைய தைக்கிற மாதிரி பொருள்லாம் இருக்குது. ஊசி, அதுக்கப்புறம் நூல், கத்திரிக்கோள், இந்த மாதிரியான பொருட்கள்லாம் இருக்குது. அதுல இருந்து ஒரு கத்திரிக்கோளை மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே இவங்கிட்ட வந்துட்டு இருக்கா. உன்னும் பார்த்துட்டு பின்னாடியே பயந்துட்டு போறான். ஏய் என்ன பண்ற, பின்னாடி போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த சேம் டைம்ல லைட் ஷாப்போட ஓனர் அந்த வான் இருக்கான்ல, அவனை காட்டுறாங்க. இப்பதான் அவனோட உண்மையான உருவம் என்ன அப்படின்னு நமக்கு தெரிய வருது. அவன் பார்க்கவே வயசான மாதிரி இருக்கான். இதுதான் அவனோட உண்மையான உருவம் கூட. பட் இருந்தாலும் மத்தவங்க முன்னாடி அவன் எப்படி வயசான மாதிரி இருக்கான்னு சத்தியமா தெரியல. இந்த நேரத்துல அந்த ஸ்கூல் படிக்கிற பொண்ணு ஜோன் கூட நான் சொல்லியிருப்பான்ல, அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அவளோட வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கா. அதான் அந்த அபார்ட்மெண்ட்ல தான் அவளோட வீடு இருக்கு போல. அந்த நேரம் பார்த்து பக்கத்து வீட்டுல இருந்து யாரோ ஒருத்தங்க சூட்கேஸ் எடுத்துட்டு வராங்க. அது வேற யாரும் இல்ல, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தனை கொலை பண்றதுக்காக கத்திரிக்கோள் எடுத்துட்டு போயிருப்பாள்ல, அவதான் அவனை கொலை பண்ணி இப்படி சூட்கேஸ்ல எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா போல. சோ அவனோட வீடும் இந்த பொண்ணு வீட்டு பக்கத்துல தான் இருக்குது போல. அந்த நேரத்துல இந்த சூட்கேஸ் பொண்ணை கிராஸ் பண்ணி போகும்போது அந்த ஜோவும் ஒரு மாதிரி வணக்கம் வச்சுட்டு போறா. இவளும் அதை பார்த்துட்டு என்ன எனக்கு வணக்கம் வச்சுட்டு போறா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஏதோ யோசிக்கிறா. இதுல என்ன இருக்கு அப்படின்னு தெரியல, பட் அவ வந்து கொஞ்சம் யோசிக்கிறா. அது மட்டும் இல்லாம அவ வச்சிருக்க அந்த சூட்கேஸ்ல இருந்து ரத்தமும் வந்துட்டு இருக்குது. ஒருவேளை நம்ம கெஸ் பண்ணது கரெக்டா இருக்குமா? அந்த கண்ணாடி போட்டிருந்தவன இவ கொலை பண்ணி அந்த பேக்ல கவர் பண்ணிருப்பாளா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒண்ணுமே புரியல. ஒரே குழப்பமா இருக்குது. இப்போ கட் பண்ணா அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அந்த லைட் ஷாப் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்திலே இருட்டான சந்து ஒண்ணு போகும். அதை பார்த்து கூட அந்த ஜோன்ற பொண்ணு பயந்து ஓடி வந்திருப்பாள்ல. சோ அந்த சந்துல இருக்கக்கூடிய ஒரு வாடகை வீட்டுல இப்போ குடியேறதுக்காக ஒரு லேடி வந்திருக்காங்க. இவங்களோட பேரை நம்ம யோனின்னு சொல்லி வச்சுக்கலாம். சோ இந்த வாடகை வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே கரெக்டா இருக்கா, நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி அவ சுத்தி முத்தியும் பார்த்துட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ரூம் இருக்கும், க்ளோஸ்ல தான் இருக்கும். அதை ஓபன் பண்ணி போலான்னு சொல்லி பார்க்கும்போது இந்த வீட்டை காட்டியிருப்பார்ல ஒரு புரோக்கர், அவர் வந்துட்டு இல்லம்மா நீ அதை ஓபன் பண்ண முடியாது, அதுக்குள்ள சில ஒர்க்லாம் நடந்துட்டு இருக்குது, நீ அதனால கொஞ்ச நாளைக்கு அதை யூஸ் பண்ணாம இருக்கிறதே நல்லது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவ்வளவு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்குள்ள போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டையே பாத்தீங்கன்னா நல்லா கிளீன் பண்றா சுத்தமா. அந்த பூட்டப்பட்டிருக்கக்கூடிய டோர் இருக்கிறது தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கர்டன் மாதிரி மேலேயும் இழுத்து விட்டுட்டா. சோ வந்த உடனே எல்லாமே பாத்தீங்கன்னா அவளுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிருக்கா. இப்போ கட் பண்ணா அடுத்து நைட் ஆகுது. ஒரு ஸ்கூல் பாய் இருக்கான். அவன் பாத்தீங்கன்னா நைட்டு இந்த லைட் ஷாப்புக்கு பக்கத்துல இருட்டு சந்து இருக்குல்ல, அந்த வழியா தான் வந்துட்டு இருக்கான். அவனுக்குன்னா ரொம்ப பயமா இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே இந்த இருட்டு சந்தை கிராஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி பயமா தான் இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எதனா ஒண்ணு பேச்சு கொடுத்துக்கிட்டே வருவாங்க அவங்களுக்குள்ளேயே. இவனும் பாத்தீங்கன்னா இப்போ பாட்டு பாடிட்டு வந்துட்டு இருக்கான். சரியா அந்த சந்தல் தானே இன்னைக்கு காலையில யோனி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க குடியேறி வந்திருப்பாங்க. அவங்க அவங்களோட ஒர்க்கை பார்த்துட்டு இருப்பாங்களா. அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த பையன் கத்திட்டு போற சவுண்ட் எல்லாம் கேக்குது. அதனால ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுறாங்க. யார் இவன் இந்த மாதிரி கத்திட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த சந்தை எல்லாத்தையுமே அந்த பையன் கிராஸ் பண்ணி போகும்போது அங்க இருக்கக்கூடிய அந்த லைட் ஷாப்பையும் ஒரு மாதிரி பார்த்துட்டு போறான்.
போறான். இந்த நேரத்துல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த யோனி இருக்கால, அவளோட வேலையை பார்த்துட்டே இருக்கும்போது அப்படியே தூங்கிட்டா. அப்போ அவளோட நிழல் பாத்தீங்கன்னா பின்னாடி தெரியும். அந்த நிழலுக்கு பக்கத்திலேயே இன்னொருத்தங்களோட நிழல் எந்திரிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. சோ அது என்ன ஏதுன்னு சொல்லி புரியறதுக்கு முன்னாடியே டக்குன்னு கரண்ட் வேற கட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் கதவு கிட்ட வேற ஏதோ உருவம் நின்றுட்டு இருக்க மாதிரி தெரியுது. உடனே அந்த பல்ப் வேற உடையிற மாதிரி தெரியுது. சோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே வியர்டா இருக்கு. இதெல்லாம் பார்த்தா நார்மலாவே தெரியல. சோ இந்த மாதிரி இந்த வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா பல்பும் பாத்தீங்கன்னா உடைஞ்சிருச்சு. அதனால வேற வழியே இல்லாம இந்த டைனிங் டேபிள் கிட்ட ஒரு பல்ப் இருக்கும். அந்த இடத்துல வந்து உட்காந்து புக்லாம் படிச்சிட்டு இருப்பா. அப்போ அந்த பல்பும் திடீர்னு உடைஞ்சு போச்சு. சோ இவளுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன ஆகுது இந்த வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மெயின் கிட்ட போயிட்டு அதை ஆன் ஆஃப் பண்ணி பாக்குறா. அப்பயாவது ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா லைட் எல்லாமே உடைஞ்சு போச்சு இல்ல, அதனால எதுவுமே ஒர்க் ஆகல. ரொம்பவே பழைய வீடா வந்து சூஸ் பண்ணிட்டேன் போல, சீக்கிரமா இதை மாத்தணும் அப்படின்ற மாதிரி அவளுக்குள்ள பேசிட்டு இருக்க. இப்ப கட் பண்ணி அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஹாஸ்பிட்டல்ல பாத்திருப்போம்ல, அங்க கூட ஐசியூ வார்டுல எங்க அப்படின்னு சொல்லி ஒரு லேடி வேலை பார்த்த மாதிரிலாம் பாத்திருப்போம்ல. இப்ப அந்த இடத்தை தான் காட்டுறாங்க. அங்க கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர் வந்து பாத்துட்டு இருக்காரு. இவங்க இப்போ என்ன மாதிரி நிலைமையில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ யாராலையுமே இப்ப கன்ஃபார்மா சொல்ல முடியல இவங்க எப்ப கண்முழிப்பாங்க அப்படின்ட்டு. ஏன்னா எல்லாருமே ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்க. சோ இப்பயே கூட அவங்க கண்முழிக்கலாம், இல்லைன்னா கண் முழிக்காம அவங்க அப்படியே கோமா ஸ்டேஜ்ல கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ இதை பத்திலாம் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பேஷண்ட் அப்படியே ஒரு மாதிரி என்ன யாராவது காப்பாத்துங்க எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி துள்ளிட்டு இருக்கான். ஆமா இவன் யாரு ஐசியூ வார்டுல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஹெட் டாக்டர் கேட்கும்போது அந்த நர்ஸும் சொல்றாங்க, டாக்டர் அது ஒன்றும் இல்லை, நார்மலாக பெட் தீர்ந்து போச்சு, அதனால தான் ஐசியூ வார்டில் கொண்டு வந்து இவனை போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி சீக்கிரமா பெட் எல்லாம் காலி ஆயிடுச்சுன்னா இவனை நார்மல் வார்டுக்கு அனுப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வெளியே போறாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் உள்ள நிறைய பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அந்த பேஷண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸ் அப்புறம் பேரண்ட்ஸ் இந்த மாதிரி அவங்களுக்கு ரிலேட்டடான ஆட்கள்லாம் இருக்காங்க. எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்வத்தோட கேட்குறாங்க, என் பையன் எப்போ கண்முழிப்பான், என் பொண்ணு எப்போ கண்முழிப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த டாக்டராலேயே எதுவுமே சரியா சொல்ல முடியாதுல்ல, அது எதுவுமே நம்ம கையில இல்லை, அவங்களா கண்முழிச்சாதான் உண்டு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை பார்த்தோன்னே அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே ரொம்ப வருத்தப்படுறாங்க. இப்போ அடுத்து அகைன் பார்த்தீங்கன்னா அந்த யோனின்னு சொல்லிட்டு ஒருத்திய சொன்னல, அந்த வாடகை வீட்டுக்கு வந்தவன் அவளை தான் காட்டுறாங்க. இவ குளிச்சுட்டு அப்படியே ஹேர் ட்ரையர்லாம் வச்சு ஒரு மாதிரி தலையை காய வச்சுட்டு இருப்பான். அந்த நேரம் பார்த்து யாரோ ஒருத்தங்க டோர் பக்கத்துல இருந்து அவளை பார்த்துட்டே இருக்க மாதிரி அவளுக்கு தோணுது. ஸோ ஒரு மாதிரி பயந்துகிட்டே அவங்க போய் பார்க்குறா, யாருமே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்பயும் போல அவளோட ஒர்க்கை பார்த்துட்டு இருப்பா. ஸோ இன்னைக்கும் விடாம மழை பெஞ்சிட்டே இருக்குது. அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த பல்ப் வந்து ஒரு மாதிரி உடஞ்சு போயிருது. இவளால சரியா எதையுமே பார்க்க முடியல. என்னடா கருமோ பல்ப் உடஞ்சிக்கிட்டே இருக்குது, பவர் சப்ளைல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்ற மாதிரி அவன் நினைச்சிட்டு இருக்கும்போது அங்க பக்கத்துல ஒரு டோர் க்ளோஸ்ல இருக்கும்ல, அதான் அந்த புரோக்கர் கூட ஓபன் பண்ணக்கூடாது, உள்ள நிறைய வேலையெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பான்ல, அதுல இருக்கக்கூடிய பல்ப் மட்டும் எரிஞ்சிட்டு இருக்குது. இவளுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது ஒரு லைட் மட்டும் எரிஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவ அதை ஓபன் பண்ணி உள்ள போலான்னு நினைக்கும் போது இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல அந்த யங் இருக்கால, அவ வந்துட்டு இந்த பேஷண்ட்ஸோட நிலைமை எல்லாத்தையுமே நினைச்சிட்டு ரொம்ப வருத்தப்படுறா. அதனால கொஞ்சம் சேடா போயிட்டு அவ பாட்டுக்கு பாத்ரூம்ல உட்காந்துட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து வெளியில யாரோ ஒருத்தங்க டோரை தட்டி, என்ன அவங்களோட டாக்டர் இந்த மாதிரி பொழைச்சாதான் பொழைப்பாங்கன்னு சொல்றாங்க, அப்படின்னா ஐசி வார்டுக்குள்ள ஒருத்தங்க போனாலே இறந்துருவாங்களா, உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவ்வளோ அந்த பேஷண்ட்ஸ்ல யாரோ ஒருத்தங்களோட ரிலேட்டிவா இருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா மேடம் இங்க பாருங்க எதுவுமே எங்களோட கையில இல்ல, உண்மையாவே அவங்க எழுந்து வரணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா வருவாங்க. ஒன்ஸ் ஒருத்தங்க கோமா ஸ்டேஜுக்குள்ள போயிட்டாங்கன்னா அதுல இருந்து அவங்க மீண்டு வருது டாக்டரோட கையில இல்ல, அவங்க கையில தான் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு என்ன கூட எடுத்துக்கோங்க, சின்ன வயசுல எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, நான் அப்படியே சாக பொழைக்க கடந்தேன், இருந்தாலும் என்னோட தன்னம்பிக்கை மூலமா நான் மறுபடியும் எழுந்து வந்தேன். அந்த மாதிரி கண்டிப்பா உங்களுக்கு சொந்தமானவங்களும் எந்திரிச்சு வருவாங்க, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு வெளியில இருக்கவங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க, ஏய் என்னடி உளறிட்டு இருக்கா, எனக்கு அவ உயிரோட வரணும், அவ உயிரோட வரலன்னு வச்சுக்கோ ஏன் உங்க எல்லாரையுமே கொன்றுவேன், அவ உயிரோட வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தங்க கத்திட்டே வராங்க. மேலெல்லாம் எட்டி பாக்குறாங்க, பார்க்கவே கொடூரமா இருக்குது. உடனே அவளும் பயந்துட்டு காதெல்லாம் பொத்திக்கிறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அவங்க யாருமே எட்டி பார்க்கல. அப்புறம் டோரை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அங்க வேலை பார்க்குற ஒரு லேடி தான் இருக்காங்க. அப்படியே இந்த யங்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பித்து பிடிச்ச மாதிரி அங்கிருந்து போறா. சோ இப்ப யாரு வந்து இவகிட்ட அவளை காப்பாத்து அப்படின்னு சொல்லி கத்திட்டு போனாங்கன்னே தெரியல. அது எல்லாமே நமக்கு போக போக தான் தெரியும். இந்த நேரத்துல அந்த யோனி இருக்கால, அவ பாத்தீங்கன்னா அந்த ரூமுக்குள்ள போயிட்டா. அங்க வந்து ஒரே ஒரு பல்பு மட்டும் நல்லா எரிஞ்சிட்டு இருக்குது. சோ இவ உள்ள போய் கொஞ்ச நேரம் அதை பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த பல்பும் பாத்தீங்கன்னா உடஞ்சு ஆஃப் ஆயிருது. அந்த டைம்ல அந்த ஸ்கூல் பாய் இருக்கான்ல, அதான் இந்த இருட்டு சந்துக்குள்ள போகும்போது ஒரு மாதிரி பயத்துல பாட்டு பாடிட்டே போவான்ல, அவனோட வாய்ஸ் வேற கேக்குது. சோ உடனே இவ்வளவு அந்த பக்கமா இருக்கக்கூடிய ஜன்னலை ஓபன் பண்ணி, டேய் நீ தான் அப்படி கத்திட்டு போறதா, வாயை உடச்சிருவான் வந்தனா, ஒழுங்கா கத்தாம போடா அப்படின்ற மாதிரி இவன் மிரட்டிட்டு இருக்கும்போது இவன் அப்படியே அவகிட்ட ஏதோ ஒன்று பார்த்து பயந்து ஓடுறான், பதறி அடிச்சுக்கிட்டு. அப்படி என்னத்தை பார்த்தானே தெரியல, இந்த யோனிக்கும் ஒண்ணுமே புரியல, இவன் ஏன் இப்படி பயந்து ஓடுறான் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கா. அப்புறம் அந்த ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த பல்பு கொஞ்சம் கொஞ்சமா எரிய ஆரம்பிக்குது. சோ இந்த மாதிரி மர்மமா இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாத்தையுமே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு பக்கம் இந்த கேர்ள்ஸ் ஸ்கூல் இருக்குல்ல, அந்த இடத்துல கூட ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அந்த ஜோன்ற பொண்ணு கூட சேர்ந்து. சோ எல்லாருமே இப்போ கிளாஸ் முடிஞ்சு எழுந்து போறாங்க. பட் அவளோட ஃப்ரெண்ட்ல ஒருத்தி மட்டும் நல்லா தூங்கிட்டா. ஏய் என்ன விட்டுடி நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தூங்கிட்டே இருக்கா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜோ மட்டும் பாத்தீங்கன்னா இப்போ வீட்டுக்கு போயிட்டு இருப்பா. மறுபடியும் அந்த இருட்டு சந்து வருது, பயத்தோடய அவ போயிட்டு இருக்கா. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அப்போ ஒரு லேடி நின்றுட்டு இருக்காங்க. அது வேற யாரும் கிடையாது, அந்த லைட் ஷாப்போட ஓனர் வான் இருக்கான்ல, அவனோட கடைக்கு கூட ஸ்பெஷல் பவர் இருக்க மாதிரி ஒரு லேடி வந்துட்டு போயிருப்பா. அதாவது
உள்ள வரும்போது குட்டியா இருந்திருப்பா, ஆனா வெளியே போகும்போது ரொம்ப ஹைட்டா வளர்ந்துருப்பாள்ல, அவதான் இது. சோ அந்த வளர்த்தி லேடி தான் இங்க நின்று இருக்கா. இவ வந்து ஒரு மர்மமான ஆளு அப்படின்னு தெரியாம அந்த ஜோவும் கொடைக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. திடீர்னு அந்த லேடி பாத்தீங்கன்னா பனைமரம் மட்டும் வளர ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நல்லா ஹைட்டா வளர்ந்து நிக்கிறத பாக்கும்போது இந்த பொண்ணுக்குன்னா அள்ளு விட்டுருச்சு. அப்ப திடீர்னு அந்த லைட் ஷாப் ஓனர் வான் இருக்கான்ல, அவன் சொன்னதான் ஞாபகம் வருது. ஒருவேளை டிஃப்ரெண்டா இருக்கக்கூடிய மக்களை உன்னால பார்க்க முடிஞ்சிச்சுன்னா நீ அவங்கள பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான்ல. அதே மாதிரி தான் இப்போ இவ்வளோ டக்குன்னு அவங்கள பார்க்காத மாதிரி அங்கிருந்து போக ட்ரை பண்றா. ஆனா அந்த வளர்த்தி பேய் அவளை ஃபாலோ பண்ணி வர ஆரம்பிக்குது. உடனே இவ்வளோ பயந்துகிட்டு அடிச்சு பிடிச்சி அந்த லைட் ஷாப்க்கே போயிட்டா எப்படியோ. ஸோ அங்க போனதுக்கு அப்புறம் நம்ம வான் இவ கத்துற சத்தம் கேட்டு வெளியே வந்து நீ இங்கிருந்து போ, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பிடுறான். அதுக்கப்புறம் அந்த வளர்த்தி பேய் அவனை பார்த்துட்டு அங்கிருந்து போயிருது. அண்ட் இதோட நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டை முடிக்கிறேன். அண்ட் கண்டிப்பா உங்களுக்கு எதுவுமே புரிஞ்சிருக்காது, எல்லாமே ரொம்ப மர்மமா இருந்திருக்கும். அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு போக போக விட தெரியும். எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மறுபடியும் நான் உங்களை அடுத்த பார்ட்ல பார்க்குறேன். பாய்.